டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சமீப காலங்களில் நான் பார்க்குறேன். ஊடகங்களாகட்டும் சரி, இணையதளத்திலும் சரி, நேரடின்னு சொல்லக்கூடிய லைவ்லும் சரி, இந்த தலைமுடி சார்ந்த சிரமங்களை பற்றிய விவாதங்களும், தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க, தலைமுடி கருகருவென்று கம்பி போல வளர என்ன செய்ய வேண்டும்ங்கிற விவாதங்களும், சிலர் நல்லதுன்னு சொல்லக்கூடியது, சிலது கெட்டதாகவும், சிலர் நிறைய வகையான விஷயங்களை எடுத்துச் சொல்லும்போது, எதை தின்றால் பித்தம் தீரும்னு நமக்கு நிறைய குழப்பங்களும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய வகையான நோய்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட, ஆரோக்கியமாக, இளமையாக நாம் இருக்க, நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளை பற்றி இருக்கக்கூடிய விவாதங்கள் இன்றைக்கு நிறைய நமக்கு அறிவை தருவதை விட குழப்பத்தை தந்து விடுவதை பார்க்கிறோம். இல்லையா? இன்னைக்கு தலைமுடிக்கு எந்த எண்ணெய் நல்லது? தலைமுடிக்கு எந்த மருந்து நல்லது? என்ன நான் சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாதுன்னு இந்த ஜென்ஸி தலைமுறை சார்ந்த குழந்தைகள் அனைவருமே இன்றைக்கு இணையத்தை பாடாய் படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். 17 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க குழந்தை, சரியா படிக்கல, ஒரே துயரம், ஒரே சண்டை வீட்டில். அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. ஏன்னா அவங்க அம்மா கூட ஒரே சண்டை குழந்தைக்கு. என்னம்மா ஆச்சு, என்ன அப்படின்னு உட்கார வச்சு கேட்டா, அங்கிள் எனக்கு தலைமுடி கொட்டு போச்சு, எல்லாரும் என்னை பார்த்து கேலி பண்ணுறாங்க. யாரும்மா உன்னை பார்த்து கேலி பண்ணது? இல்லை உங்களுக்கு தெரியலையா, கண்ணாடியில் என்னை பார்த்தா எனக்கே கேலியாக இருக்குது. ஒரு வாரத்தை நீட் பரீட்சை, பரீட்சையை பற்றி கவலைப்படாமல் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் கேன்சல் ஆச்சு, செகண்ட் டைம் எக்ஸாம் இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக வந்திருக்கிறது. அப்போ இதை என்ன பண்ணி நம்ம சரி பண்ண முடியும், எதை தின்றால் பித்தம் தீருங்கிற வகையில் இது போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும்போது, இன்றைக்கு எல்லாருமே தலைமுடி சார்ந்த விஷயங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கும், நிறைய ஆண் பிள்ளைகள், நல்ல படிப்பு, நல்ல திறமை, நல்ல குடும்பம், நல்ல வருமானம், ஒழுக்கமான சிந்தனை இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இருந்தும் கூட திருமணம் செய்து கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களை நிறைய பார்க்குறேன். பெண் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இந்த சிரமம் பாதிப்பை உருவாக்குவது கிடையாது. ஆனால் ஆண் குழந்தைகளுடைய அந்த ஒரு உருவ அமைப்பு, ஒரு பையன் நல்ல ஆடிட்டிங் ஃபீல்டில் படிச்சுட்டு பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 ஃபினான்ஷியல் ஃபர்மில் ரொம்ப பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய பையன். அந்த பையனுக்கு 26 வயது என்னிடத்தில் வரும்போது, திருமணம் செய்யணும்னு அவங்க பெற்றோர்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க. பையனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலை முழுவதும் தலைமுடி இல்லாமல் ஒரு வழுக்கை தலை போல இருந்தது. அந்த பையனுக்கு ஆர்டிஃபிஷியலாக போய் இந்த தலைமுடியை நட்டுக்கொள்ளக்கூடிய சிகிச்சையிலலாம் விருப்பமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு முறை என்னை பார்க்க வந்திருந்தாங்க. இந்த பையனுடைய வருமானம், அவனுடைய புத்திசாலித்தனம், அவனுடைய பதவி இதெல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவு இருந்தாலும் கூட, தலைமுடி இல்லை அப்படிங்கிற ஒரு துயரம் அந்த குழந்தைக்கு நல்ல விஷயம் நடக்காமல் தடுத்து கொண்டிருந்தது. அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு வருட காலத்தில் தலைமுடி எடுத்து கல்யாணமாகி இப்போ குழந்தை கூட இருக்க, சந்தோஷமாக இருக்கான் அந்த பையன். எதற்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு தலைமுடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கக்கூடிய, ஒரு சமூகத்தில் ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய, ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்மில் யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இல்லையா? இன்றைக்கி நிறைய பேரை நான் பார்க்குறேன். அவர்களுடைய தலைமுடியுடைய அழகை பற்றியும், முன் தலையில் எனக்கு முடியில்லை, பின் தலையில் முடியில்லை, தலையுடைய உச்சிப்பகுதியில் முடியில்லை, வழுக்கையாக இருக்கிறது, திடத்தன்மை குறைந்து போய்விட்டது, அடர்த்தி குறைந்து போய்விட்டதுன்னு விதவிதமான மருந்துகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரையும் நான் பார்க்குறோம். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் அழகான ஒரு தீர்வளிக்கக்கூடிய மிகச் சுலபமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப் போகிறேன். கருகருவென்று அடர்த்தியாக மட்டுமல்ல, கருப்பாக கம்பி போல முடி வளர நாம் என்ன செய்ய வேண்டும்? 10 வகையான அசைவ உணவுகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நான் இதே போல் சர்க்கரைக்கு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய அசைவ உணவுகள் அப்படின்னு. ஏன் சார் நீங்கள் சைவத்தை பற்றி பேசலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மெல்லாம் சைவமாக இருந்தோம்னா ஏன் நமக்கு சர்க்கரை நோய் பெருசாக வரப்போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அசைவ உணவை பற்றி இங்கே ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நிறைய குழந்தைகள், குறிப்பாக இந்த ஜென் ஆல்ஃபா குழந்தைகளுக்கு
அது இன்னும் விதிவசமோ அல்லது பழக்கவழக்கங்களோ தெரியல. அசைவ உணவின் மேல் அவ்வளவு பெரிய பிரியம் இருக்கிறத பார்க்குறேன். நிறைய பெற்றோர்கள் என்னிடத்தில் வரும்போது சொல்லுவாங்க, "சார் மாலை வீட்டுக்கு வரும்போது, வீட்ல அசைவ உணவு சமைத்திருந்தால் உடனடியாக பசிக்குது அப்படின்னு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுர்றா. இதே சைவ உணவு அப்படி இருக்குன்னா, எனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்கலன்னு 9:30 மணி வரையிலும் இழுத்து 9:30 மணிக்கு திட்டிய பிறகு தான் வந்து இங்க உட்கார்ந்து சாப்பிட்றா." இதுதான் சார் இருக்கு. இன்னைக்கு சைவ உணவாக இருந்தாலும், அசைவ உணவாக இருந்தாலும், குழந்தைகள் குறிப்பாக ஜென்ஸி, ஜென் ஆல்ஃபா சார்ந்த குழந்தைகளுக்கு அசைவ உணவின் மேல் பிரியம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மேலும் இன்றைக்கு தலைமுடியுடைய வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை சத்தாக இருக்கக்கூடிய B12 சத்து அதீதமாக இருப்பது அசைவ உணவுல தான். அப்ப தலைமுடி கருகருவென்று கம்பி போல ஆரோக்கியமாக வளர நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய 10 அசைவ உணவுகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல தலைமுடி வளர்றதுக்கு என்ன தேவை? தலைமுடி வளருவதற்கு நமக்கு செலினியம்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு தேவை. ஒரு ஒரு கெமிக்கல் தேவை. மிக குறைவான அளவே தேவைப்படுவது. நீங்க அந்த சில ஷாம்பு விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி தலைமுடிய தள்ளினா அப்படியே பளபளபளவென்று இருக்கு. இப்படி காத்துல ஆடுதுன்னு சொல்றோம் இல்லையா? காரணம் அதில செலினியம் மூலக்கூறு இருக்கிறது தான். அதேபோல B12 சத்து, அயர்ன் சொல்லக்கூடியது, ஃபோலிக் ஆசிட் சொல்லக்கூடியது, காப்பர் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு தாமிரச்சத்து. உங்களுடைய தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கணும்னா நண்பர்களே, உங்க உணவுல தேவையான அளவு காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு இருந்தால் தான் அது சாத்தியம். இது இல்லாம புரோமியம் அது இதுன்னு நிறைய சத்துக்கள் தேவை. இந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அசைவ உணவுகள்ல தான் கூடுதலாக இருக்கிறது. இன்றைக்கு என்னதான் நீங்க சைவர்களாக இருந்தாலும் கூட, உங்களால முடியும்னா, தலைமுடி உங்களுக்கு அவசியம் நினைக்கிறீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த அசைவம் சார்ந்த உணவுகளை எடுக்கலனா கூட, இந்த அசைவம் சார்ந்த உணவுகள் சேர்க்கப்பட்ட மருந்துகளையாவது எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறது. இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் என்னதான் உயிர் வளர்ச்சிக்காக, உடலுடைய, உலகத்துடைய ஆரோக்கியத்திற்காக செய்யப்பட்ட மருத்துவ முறையாக இருந்தாலும் கூட, தமிழ் மருத்துவமும் சரி, இயற்கை மருத்துவமும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரிய மருத்துவமும் சரி, இன்றைக்கு அசைவ உணவுகளை மருந்தாக பயன்படுத்துகின்றன அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய, சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த 10 அசைவ உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். முதலாவது முட்டைங்க. இந்த முட்டையில இருக்கக்கூடிய மஞ்சள் கருவை பொதுவாக நம்ம எல்லாருமே தூக்கி எறிவோம் இல்லையா? ஆனா முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவில் ஒரு மனிதனுக்கு தேவையான தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை செலினியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு யாருக்கெல்லாம் தலைமுடி நன்றாக வளர வேண்டும், கருப்பாக இருக்க வேண்டும், கம்பி போல இருக்க வேண்டும், நீண்டு பார்ப்பதற்கே வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தலைமுடி வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க குறைந்தது உங்களுடைய உணவில் 2 முட்டையுடைய மஞ்சள் கருவையாவது சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்னதான் முட்டையுடைய வெள்ளைக்கரு புரதம் சார்ந்த உணவுகளை, B12 விட்டமின் A சார்ந்த உணவுகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருந்தாலும் கூட, நம்மில் நிறைய பேருக்கு முட்டையுடைய மஞ்சள் கரு உணவில் சேர்த்தால் அது ஆரோக்கியமானது இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருப்பதையும், ஒரு தவறான கருத்துக்கள் நம் சமூகத்தில் விதைக்கப்பட்டிருப்பதனாலேயும் இன்றைக்கு மஞ்சள் கருவை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கமற்ற சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம். நான் பார்க்கக்கூடிய 100 பேர்ல குறைந்தது 50 பேர் இன்றைக்கு மஞ்சள் கருவை உணவில் சேர்ப்பது கிடையாது. ஆனால் மஞ்சள் கருவும் நல்ல மருந்துதான், செலினியம் சத்துக்கள் இருக்கக்கூடிய மருந்து. அதனால் தவறாமல் உங்களுடைய உணவுல முட்டையுடைய மஞ்சள் கருவை சேர்த்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. செலினியம் சத்து இருப்பதனால உங்களுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு சிறந்த உணவு எதுனா முட்டையுடைய மஞ்சள் கரு. இரண்டாவது, பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய ஆடுடைய ஈரல்ங்க. இந்த ஆட்டு ஈரலை போல சிறந்த ஒரு உணவு கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த ஆடுடைய ஈரல் வெறும் தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பது மட்டும் கிடையாதுங்க. தலைமுடி கருப்பாக வளருவதற்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடியது எதுனா ஆடுடைய ஈரல் தாங்க. இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஆடு ஈரல் சாப்பிட்டா ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவோம். ஆடு ஈரலில் இருக்கக்கூடிய சில வகையான இரும்புச்சத்து சார்ந்த மூலக்கூறுகள் தாவர உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்புச்சத்து சார்ந்த மூலக்கூறுகளை விட 3 மடங்கு வேகமாக உடலில் சேரக்கூடிய ஒரு ஆற்றல் உடையதாக இருக்கிறதுனாலையும், ஆடு ஈரலில் உடலுக்கு தேவையான காப்பர் சத்து இருக்கிறதுனாலையும்,
தலைமுடி வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, தலைமுடி கருகருவென்று கருப்பாக வளருவதற்கு ஆடு ஈரல் சிறந்த உணவு. இன்றைக்கு இளநரை இருக்கக்கூடிய, சிரமத்தால் அவதிப்படுகின்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்திலும் சரி, அல்லது 25 வயதிலேயே என்னுடைய தாடி நரைக்க விட்டது, மீசை நரைக்க ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம்னா, நம்ம அனைவருமே செய்ய வேண்டியது, மிக முக்கியமாக செய்ய வேண்டியது எது? இந்த ஆடு ஈரலை குறைந்தது வாரம் ஒரு முறையாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு உணவில் சேர்க்க வேண்டியது தான். தொடர்ந்து இதை நாம் சேர்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? நம்ம தலைமுடி வேகமாக வளருவது மட்டுமல்ல, தலைமுடி கருகருவென்று வளரும் அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை. ஆடு ஈரல் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த உணவு. எங்களுடைய குழந்தை பருவங்கள் எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அசைவ உணவுகளில் என்னதான் மீன் கோழின்னு இருந்தாலும் கூட அந்த ஈரலுடைய வறுவல் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தை பெண் குழந்தையின் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமே நிறைய வைக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த ஆடு ஈரல் இருந்ததை பார்க்குறோம். ஆடு ஈரல் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். ஆடு ஈரலை போலவே கோழி ஈரலும் தாமிரச்சத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுங்க. இன்றைக்கு பொதுவாக கோழி ஈரலை உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் பெரும்பாலும் நம் சமூகத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன், கோழி ஈரலை நேரடியாக வறுவலாக செய்து விற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு 10 வருடத்திற்கு முன்பு கோழி ஈரலை பற்றி நிறைய ஒரு அரசல் புரசல் கதைகள் வந்தது. அதிகமாக ஊசி போடுகின்ற கோழியாக இருக்கிறதுனால, அதிகமாக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக கோழியுடைய ஈரல் இருந்து விடுவதனால, அந்த கோழியுடைய ஈரல் நேரடியாக அல்லது மறைமுகமாக நமக்கு சிரமத்தை உருவாக்கும். அதனால கோழி ஈரலை சாப்பிடக்கூடாது. எப்படி முட்டையுடைய மஞ்சள் கருவை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு தத்துவம் நம்ம ஊர்ல பரவி இருக்கோ, அதே போல கோழியுடைய ஈரலும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆடு ஈரலை போலவே கோழி ஈரல் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இன்றைக்கு தாமிரச்சத்தை கொண்டிருக்கிறதுனால, இன்றைக்கு தலைமுடியுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு தலைமுடி கருகருவென்று கருப்பாக வளர, கம்பி போல வளர கோழி ஈரலும் சிறந்த உணவு தான். ஆடு ஈரல் கூட விலையுயர்ந்த ஒரு உணவாக நம்ம பார்க்கிறோம். கோழி ஈரல் அந்த அளவுக்கு விலை இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கோழி ஈரல் பொதுவாக சுலபமாக கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால, தலைமுடி வளர வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும்ங்கிற ஆவலில் இருக்கவங்க, தலைமுடி கொட்டி விட்டதன் கவலையில் இருப்பவர்கள், உணவாக எதை சாப்பிடலாம்ங்கிற கேள்வியில் இருப்பவர்கள், நிச்சயமாக நீங்கள் கோழி ஈரலை பயன்படுத்தலாம். 4வது மத்தி மீன். இந்த மத்தி மீனில் இருக்கக்கூடிய B12 சத்தும் அதே போல் செலினியம் சார்ந்த மூலக்கூறுகளும் உடலுக்குள் உறிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய செலினியம் சார்ந்த மூலக்கூறுகளைப் போலவே B12 சார்ந்த மூலக்கூறுகளும் அதிகமாக மத்தி மீனில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மத்தி மீன் மிகச்சிறந்த உணவாக நம்முடைய சமூகத்தில் இருப்பதற்கான காரணம், உடலுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி கர்ப்பிணி பெண்களும் குழந்தை பெற்றவர்களும் உடனடியாக அவர்களுடைய ஆற்றலை எடுத்துக்கொள்வதற்கும், அதைவிட சிறப்பாக கிடுகிடுவென்று உடல் தேர்ச்சியாக செயல்படுகின்ற, சுலபமாக ஜீரணமாகக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் வாதத்தையும் தூண்டாமல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய உணவாக மத்தி மீன் இருக்கிறத பார்க்கும். இந்த மத்தி மீன் உடலுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றம் எடுப்பது மட்டும் கிடையாது. இந்த மத்தி மீன் மிகப்பெரிய அளவில் தலைமுடி ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் வீட்டில் பெண் குழந்தைகள் அழகிய நீண்ட கூந்தலோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அசைவம் சாப்பிடுகின்ற குடும்பமாக இருக்கீங்கன்னா, கடல் பிரதேசங்களில் அதீதமான மீன் உணவு உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, நிச்சயமாக மத்தி மீனை உணவாக பயன்படுத்தி கொள்ள முடியுமான்னு பாருங்க. 6வதுங்க, பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய நெத்திலி மீன். நெத்திலிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்னதாக இருக்கக்கூடிய மீன். சாதாரணமாக சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கக்கூடிய மீன். பெரும்பாலான குழந்தைகள் விரும்பக்கூடிய ஒரு உணவு. பொதுவாக நம்ம மீனை சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய எலும்பாக இருக்கக்கூடிய முட்களை எடுத்து வெளியில் போட்டுருவோம். ஆனால் இந்த மத்தி மீனை பொறுத்தவரையிலும் எவ்வாறு முழுசாக சாப்பிட்றோமோ அதே போல் நெத்திலி மீனும் அப்படியே முழுசாக சாப்பிடக்கூடிய ஒரு மீன் வகையில் ஒன்று. குழந்தைகள் விரும்பக்கூடிய ஒன்று. இதை கருவாடாக சாப்பிட்டாலும் சிறந்த பலனளிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நல்ல விஷயம். தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் முதல் கொண்டு, புரதம் முதல் கொண்டு, B12 முதல் கொண்டு, செலினியம் முதல் கொண்டு, காப்பர் வரை இருக்கக்கூடிய சிறந்த உணவு எதுனா நெத்திலி மீன் தான். நீங்கள் அசைவம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் வாரம் ஒரு முறை நெத்திலி மீன் சாப்பிடுங்க. உங்களுடைய தலைமுடி ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும்.
6வது நண்டுங்க. இந்த ஆடு ஈரலுக்கும் நண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? எவ்வாறு ஆடு ஈரல்ல உடலுக்கு தேவையான காப்பர் சத்து, குறிப்பாக தலைமுடி கருகருவென்று வளர்வதற்கு தேவையான காப்பர் சத்து இருக்கிறதோ, அதே போல நண்டிலும் உடலுக்கு தேவையான காப்பர் சத்து இருக்கு. நண்டு ரொம்ப சூடான உணவுன்னு சொல்லுவோம். சளி பிடிச்சிருக்கா நண்டு சூப் குடுப்பாங்க. நண்டு சூப் குடிச்சாங்கன்னா போதும். நெஞ்சில அப்படியே சிமெண்ட் மாரி கட்டி கட்டியா இருக்கக்கூடிய அந்த சளியெல்லாம் கரைஞ்சு வெளியில போய் விடுவதை பார்க்க முடியும். அத்தனை சிறப்பான நண்டு, இன்றைக்கு காப்பர் சத்தை தன்னகத்தே கொண்டு வளரக்கூடிய நண்டு, இன்றைக்கு தலைமுடி வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, கருமையான தலைமுடி வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அசைவ பிரியர்கள் இன்றைக்கு நண்டு சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னா, வாரம் ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை, குறைந்தது மாதம் ஒரு முறையாவது நண்டு சாப்பிடுங்க. உங்க தலைமுடியுடைய ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுவதை நம்ம பார்க்கலாம். 7வது இறால். இந்த ப்ரான் பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ஜப்பானியர்கள் அவர்களுடைய ஸ்டேப்பிள் உணவாக இந்த ஈராலை வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்தியாவிலிருந்து மிக அதிகமான இறால் ஏற்றுமதி ஆகக்கூடிய, இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருப்பது எதுனா ஜப்பான் தான். அவ்வளவு ஸ்டேப்பிள் ஃபுட்டாக அவர்கள் சாப்பிடுகின்ற உணவுகள் சைவம் சார்ந்த உணவுகளாகவும், பதப்படுத்தப்பட்ட புளிக்க வைக்கப்பட்ட காய்கறி சார்ந்த உணவாகவும் இருந்தாலும் கூட, இறால் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு எங்கன்னா அங்க இருக்கிறத பார்க்கலாம். அதே போல உலகத்திலேயே மிக குறைவான தலைமுடி சார்ந்த சிரமங்களோடு இருக்கக்கூடிய நாடாகவும் இன்றைக்கு ஜப்பானை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய கலாச்சார விஷயங்கள் இருந்தாலும் கூட, இன்றைக்கு அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்று, இந்த இறாலை ஸ்டேப்பிளாக எந்தெந்த பகுதியில் உணவாக சாப்பிட்றாங்களோ, கடல் உணவுகளை எந்தெந்த பகுதிகளில் ஒரு உணவாக சாப்பிடுகிறார்களோ, குறிப்பாக நண்டு இறால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுகின்ற சமூகங்களில் வேகமாக தலைமுடி நரைக்கக்கூடிய விஷயமும், அதே போல வேகமாக தலைமுடி கொட்டி சொட்டையாகக்கூடிய விஷயமும் இருக்காது அப்படிங்கிறது தான். அவ்வளவு சிறப்பான இடத்தை கொடுக்கக்கூடிய, தலைமுடி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒன்று எதுனா இறால். இந்த நண்டு இறால் இது ரெண்டையுமே அதிகமாக நாம் சாப்பிடுகின்ற கலாச்சாரம் கிடையாது. காரணம், இது பித்தவாயுன்னு சொல்லுவோம். சூடை அதிகப்படுத்தி உடலை பலவீனப்படுத்தும். ஆனால் இந்த நண்டு இறாலை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து மட்டும் கிடையாது, தலைமுடி வளர்ச்சிக்கு சாப்பிட வேண்டிய பத்தியம்னே நம்ம சொல்லலாம். 8வது எலும்பு சூப்புங்க. போன் ப்ராத்ன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த எலும்பு சூப்புகளை பொறுத்தவரையிலும், இந்த ஆட்டுக்காலை நான் சொல்லலை, வெறும் எலும்புகளுடைய சூப்பு. இந்த எலும்புகளுடைய சூப்பில் இருக்கக்கூடிய குறைந்த அளவு இருக்கக்கூடிய செலினியம் சார்ந்த மூலக்கூறுகளும், எலும்புடைய சூப்பில் இருக்கக்கூடிய காப்பர், B12, விட்டமின் ஏ சார்ந்த சில புரதங்களும், குரோமியம் சார்ந்த சில புரதங்களும் நேரடியாகவே தலைமுடி வளர்ச்சிக்கு உதவி செய்வது. பொதுவாக கொரியாவில் நீங்கள் போனீங்கன்னா, தலைமுடி நரைத்த மனிதர்களை அதிகமாக பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே அங்கே உண்டு. காரணம் என்னன்னா, அவர்களுடைய உணவில் பிரதானமான உணவாக தினசரி இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போன் ப்ரோத்ன்னு சொல்லக்கூடிய எலும்பை வேக வைத்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த போன் ப்ரோத் அப்படிங்கிறது இன்றைக்கு எலும்பிலிருந்து எடுக்கக்கூடிய சூப்பை வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரத்தில் நம்ம இருந்தோம்னா, மிகப்பெரிய அளவில் நமக்கு தலைமுடி சார்ந்த சிரமங்கள் ஏற்படாதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, கலாச்சார உண்மையாகவும் இதை பார்க்குறோம். 9வது, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, உலகத்திலேயே மிக சத்து வாய்ந்த அசைவ உணவாக இருக்கக்கூடிய, ஆனால் மிக குறைவாக நம் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று எதுனா காடை தான். இன்றைக்கு இந்த காடை இருக்கு இல்லையா, இதைவிட சிறந்த அசைவ உணவு உலகத்தில் கிடையாதுங்க. தேவையான அளவுக்கு புரதம், தேவையான அளவுக்கு கால்சியம், தேவையான அளவுக்கு B12 சத்து, தேவையான அளவுக்கு செலினியம் சத்து, தேவையான அளவுக்கு காப்பர் சத்துன்னு தலைமுடி ஆரோக்கியத்திற்கு ஒரு மனிதன் தினசரி கூட சாப்பிட வேண்டிய அசைவ உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா காடை தான். ஒரு காடையை நீங்கள் வறுத்த உணவாக இல்லாமல், எண்ணெயில் பொரித்த உணவாக இல்லாமல், வேக வைத்த குழம்பு போல வைத்த உணவாக நீங்கள் தினசரி காடை சாப்பிடுங்களேன். ஒரு 30 நாள் சாப்பிட்டு பாருங்க, உங்களுடைய தலைமுடி ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நிச்சயமாக பார்க்க முடியும். எவ்வாறு இன்றைக்கு விதவிதமான அசைவ உணவுகள், இன்றைக்கு அசைவம் சாப்பிடுகின்ற சமூகத்தில் தலைமுடி சார்ந்த சிரமங்கள் குறைவாக இருக்கிறது அப்படின்னா, குழந்தைகள் இன்றைக்கு ஜென்சி குழந்தைகள் தெரிந்தோ தெரியாமலோ அசைவத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய அதீத அன்பின் காரணமாக, இன்றைக்கு ஜென்சி குழந்தைகள்
இன்றைக்கு அவர்களுக்கு முன் தலைமுறையை விட, அவர்களுக்கு அடுத்த தலைமுறையை விட ஆரோக்கியமான தலைமுடியை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி முடிவு. இன்றைக்கு காடைய உணவுல சேர்க்க மறுக்காதீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க. அசைவ உணவு அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆடு இறைச்சி தானே, ரெட் மீட். இதை ஏன் கடைசியா நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆடு இறைச்சியில் இருக்கக்கூடிய அயன், அதுவும் திக் அயன்னு சொல்லுவோம். அந்த சிவப்பு நிறமாக நீங்க பார்க்கக்கூடிய அந்த அயன் இருக்கு இல்லையா? இந்த அயன் தாங்க ரொம்ப கீ ஃபேக்டர். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து இன்றைக்கு ஒரு ஊசி மருந்து இட்டால் கூட கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு ஆடுடைய இறைச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து உடலுக்குள் தாவர வகை மருந்துகளை விட 3 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இன்றைக்கு ஆடு இறைச்சி 10வது அசைவ உணவுக்கான சிறந்த உணவுன்னு சொல்லலாம். கிடுகிடுன்னு சொல்லிட்டோம்ல, கோழி முட்டையில் ஆரம்பித்து ஆடு இறைச்சி வரையிலும். ஆனால் என்னதான் அசைவ உணவுகள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு, தலைமுடி ஆரோக்கியத்திற்கு முக்கியமானதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்முடைய செரிமான மண்டலத்தை நம்ம பார்க்கணும். தலைமுடி ஆரோக்கிய குறைவுக்கு ஒருவேளை தைராய்டு சுரப்பிகளுடைய செயல்பாடு குறைவு காரணமாக இருக்கா, மிகைப்பாடு காரணமாக இருக்கா, அல்லது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய மாற்றம் காரணமாக இருக்கா, சத்து குறைபாடுகள் இருக்கா, விஷத்தன்மை இருக்கா? காப்பர் தலைமுடி கருப்பாக வளருவதற்கு ரொம்ப அவசியம். ஆனால் காப்பர் அதிகமான தலைமுடி வேகமாக கொட்டுங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம உடம்புல தலைமுடி கொட்டுவதற்கும் இளநரை ஏற்படுவதற்கும் உள்ள காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றி வைத்து கொண்டோமேயானால் கூட நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். இதில் இன்னொரு கீ ஃபேக்டர் இருக்குங்க. 10 நாள் முட்டையை சாப்பிட்டுட்டு 11வது நாள் எனக்கு தலைமுடி வரலை அப்படின்னு கவலைப்படக்கூடாது. தலைமுடி நன்றாக உங்களுக்கு வளரணும், தலைமுடியில் இருக்கக்கூடிய சிரமம் குறையணும், இளநரை சார்ந்த சிரமங்கள் குறையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? குறைந்தது 6 மாதம் இந்த உணவுகளை ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு, திங்கக்கிழமை அன்னைக்கு நான் முட்டை சாப்பிட்றேன், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆடு ஈரல் சாப்பிட்றேன், புதன்கிழமை அன்னைக்கு கோழி ஈரல் சாப்பிட்றேன்னு இந்த 10 வகையான உணவுகளையும் குறைந்தது வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை உணவாக நீங்கள் செய்யுங்க. தலைமுடி வளர்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம், தலைமுடி வளர்கிறதுக்கு ஆயில் போடுறோம், க்ரீம் போடுறோம், என்னென்னமோ நம்ம செய்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் சுலபமாக இதை செய்ய முடியுமான்னு பாருங்கள். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய தலைமுடியை மட்டுமல்ல, உங்களுடைய இளமையை மட்டுமல்ல, உங்களுடைய தன்னம்பிக்கையை கூட மிகப்பெரிய அளவில் மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். அதற்கான முயற்சியை செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் இந்த அசைவெல்லாம் எனக்கு கிடைக்காது, செய்ய முடியாது, நான் பேச்சுலர் லைஃப்பில் இருக்கேன், ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டாலாம் சார் கட்டுப்படியே ஆகாது, எனக்கு தலைமுடி ஆரோக்கியத்துக்கு நான் என்ன சார் பண்ணணும்? கேஷியாமிருத கிட்டுன்னு சொல்லக்கூடிய 4 பொருட்கள். கேஷியாமிருத சீரம், கேஷியாமிருத தைலம், கேஷியாமிருத ஷாம்பு மற்றும் கேஷியாமிருத கண்டிஷனர். இந்த 4 பொருட்கள். இது ஒவ்வொன்றுமே ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கொள்கைகளுடைய அடிப்படையில் தயார் செய்யப்பட்டு தலைமுடி ஆரோக்கியத்திற்காகவும், தலைமுடியுடைய நல்ல கருப்பு நிறத்துக்காகவும், தலைமுடி சார்ந்த சிரமங்கள் அற்று பார்ப்பதற்கு மட்டுமல்ல, நாமும் ஆரோக்கியமாக உணர்வதற்காகவும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த யாரெல்லாம் அசைவ உணவுகள் சாப்பிட முடியுமோ, அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கோ அதை செய்யுங்க. யாரெல்லாம் அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, கேஷியாமிருத கிட்டுன்னு சொல்லக்கூடிய கேஷியாமிருத சீரம், ஆயில், ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை பயன்படுத்துங்க. தலைமுடி காக்கப்படுவதோடு மட்டுமல்ல, தலைமுடி மீட்டெடுக்கப்படுவதோடு மட்டுமல்ல, தலைமுடி ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை கேட்டு அதை உணவாக பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இது பயனுள்ள தகவல் அல்லது உங்களுக்கு இது சார்ந்த சந்தேகம் இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் கேளுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த உங்களுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், லிங்க்டின்ல, ஏன் உங்களுடைய சோஷியல் மீடியாவோட பிளாட்ஃபார்மில் இதை ஸ்டேட்டஸாக வைக்க முடியுமான்னு பாருங்கள். தலைமுடி ஆரோக்கியம் நம்முடைய தன்னம்பிக்கையுடைய ஆரம்பம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த உணவுகளை சேர்த்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நாம் அனைவரும் வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.